இந்த காரியங்களை மாற்றிக்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் அந்த மகள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட இந்த பழக்கங்கள் மாறி இந்த பொடி பழக்கம் இது மாறி இந்த மாதிரி இப்படி இதால் குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ ப்ராப்ளங்கள் சரியாக ஒரு சமைக்கிறதோ இல்லை சரியான குடும்பத்தை நடத்துகிறதோ அவங்களால ரொம்ப கடினம். ஆனால் இப்படிப்பட்ட பழக்கங்கள் எப்படி மாறிடுச்சுன்னா இந்த சகோதரி இயேசுவை நேசித்ததுனால இயேசுக்கிட்ட வந்ததுனால இந்த பழக்க வழக்கங்கள் இந்த மகளை விட்டு நீங்கப்பட்டது. இன்றைக்கு அந்த மகள் கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி அந்த பழக்கங்கள்லாம் இல்லாமல் இன்றைக்கி அந்த மகளுக்கு நல்ல ஒரு சுகத்தோட நல்ல குடும்பத்தோட உண்மையாகவே அந்த நல்ல ஒரு மகளாக இன்றைக்கி கடவுள் அந்த பிள்ளையை வைத்துன்னு இருக்கிறாரு. இப்படி பல பழக்கங்கள் நம்மளை விட்டு நம்மளால் போக முடியாது. இன்றைக்கி நிறையா எப்படி சொல்கிறேன்னா கெடுக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க, ஆனால் நல்லது சொல்கிறதுக்கு இன்றைக்கி உலகத்தில் எவனும் கிடையாது. ஒருத்தர் இந்த உலகம் எப்படின்னா ஒருத்தர் நல்லா இருந்தால் வயிற்றில் வாயில் வச்சுப்பாங்க. அப்படி இல்லை, இந்த உலகத்தில் ஒருவர் நல்லா ஆக்கக்கூடிய ஒரு குணம் வருதுன்னா அது ஒருத்தர் நல்லா இந்த குடியை உன்னால் விட முடியும், இந்த பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் உன்னால் விட முடியும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா நல்லது சொல்கிறத கேட்குறதுல தப்பே கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு செய்யும் போது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள். நல்லதை சொல்லும் போது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உண்மையாகவே சொல்ல நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஒரு நாள் தெரியல என்னடா இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இவங்க வந்து இப்படி கத்துறாங்களே, இவங்கெல்லாம் வீட்டில் இருக்கலாமே. உண்மையாக எங்களுக்கும் ஆசைந்தான். நல்லா சாப்பிட்டு நாங்கள்லாம் வேலை செய்கிறோம். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டி இந்த ஊழியத்தை செய்கிறோம். எங்களுக்கும் உடம்புல டயர்டு, எங்களுக்கும் உடம்புல கஷ்டம். அழகாக நாங்கள் சபையை முடிச்சுட்டு நல்லா அழகாக வீட்டில் போய் தூங்கலாம். ஆனால் நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து கத்தின கிடக்கிறோன்னா உண்மையாக சொல்கிறேன், நான் பெற்ற இன்பம் வையகமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வையகமும் பெருக வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். இந்த போதை பழக்கத்துக்கு இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் வாழ்ந்த எங்களை இந்த இயேசு விடுவித்தார். நான் பெற்ற இந்த இன்பத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வாஞ்சியோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கேளுங்க, இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட தேடுங்கள், அப்போது உங்களுக்கு கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்பட உங்களுக்காக, கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது போல நீங்கள் இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் கூப்பிடுவார்கள்னா உங்களுக்காக என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கவும் உங்களை விடுவிக்கவும் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்க என் ஆண்டவர் ஜெபிக்கிறார். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இருந்த இடத்துல அப்படியே ஏதாவது உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் அப்படியே கண்களை மூடி இருப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஜெபம்.